டிஎம்கே போய் சிஎம் ஜோசப் சாரே வந்துட்டாரு, அங்க மாற்றம் நடந்துச்சு. ஆனா இங்கே மாற்றமே நடக்கல. எதுக்கு புலம்புலன்னு தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஹலோ கைஸ், திஸ் இஸ் டே 5 ஆஃப் ஜெமினி நானும் அண்ட் இட்ஸ் மீ பை டி ஹோ. அண்ட் இன்னைக்கு ஜெமினி நமக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டாபிக் கொடுத்துருக்கு. அது என்னன்னா நம்ம மனுஷங்களால ஒவ்வொருத்தவங்களோட மைண்டை படிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு டாபிக். ஸ்கிரிப்ட் டைம் எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த டாபிக் வச்சு பார்த்தோம்னா பேசிக்காவே ஒரு விவேக் சார் காமெடி இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். ஸோ விவேக் சாரோட காமெடி தான் இந்த ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னொருத்தவங்களோட மைண்ட் வாய்ஸை ரீட் பண்றது, இன்னொருத்தவங்களோட மைண்டை படிக்கிறது வந்து ஒரு வரமா சாபமா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயமும் இருக்குது. பட் வந்து வரம் அப்படின்றது வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கூடயே இருப்பானுங்க, ஐயா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடையே சுத்துவாங்க. ஆனா கடைசியில பார்த்தா உள்ள பூரா விஷமா இருக்கும். அவங்களோட முகத்தெல்லாம் கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடலாம். ஸோ வந்து இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து இது ஒரு வரமா சாபமா அப்படின்னு பார்த்தோம்னா சாபம் தான் சொல்லலாம். ஏன்னா இந்த வரம் மட்டும் நம்ம கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா நம்மளால எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்லவங்களா இருக்க முடியாது. சரி, இவங்க வந்து நம்மளை நல்லவனா நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா நம்மளை கழுவி 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 ஊத்திட்டு இருப்பாங்க. துரோகம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பீஜம் தான் எல்லாருக்கும் போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்ஸ் நடக்கும் இந்த ஒரு வரம் கிடைச்சதுன்னா. ஸோ வந்து அவனால நிம்மதியாக வாழவே முடியாது. அந்த வாழ்க்கைன்றதே மிகப்பெரிய நரகமா இருக்கும். யாரை நம்புறதே தெரியல, தாசன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரு வரம் கிடைச்சா. ஸோ வந்து இது வரம் அப்படின்றது ஒரு சாபம்னு சொல்லலாம். அதுவும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதாவது நான் வந்து என்ன சொல்றது, ஸ்டாஃப் வந்து மனசுக்குள்ள திட்டிகிட்டு இருப்பேன். அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் என் ஸ்டாஃப்ஸ் படிச்சாங்கன்னா கதை முடிஞ்சுது, சோழி முடிஞ்சுது. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு சாபம் தான். ஒன்னது வேர்ட் ஃப்ளோவே நமக்கு வர மாட்டேங்குது, என்னத்த சொல்றது. ஸோ இது இன்னும் மாறாமலே இருக்குது. மாற்றம் எப்ப சார் வரும்? மாற்றம் எப்ப வரும்? அங்க மாற்றம் நடந்துச்சு, ஆனா இங்கே